நித்திரையாகிட்டு இருக்காங்க. ஆழமான படைவட்டாளத்தோடு காலம் போகும். ஆமா பள்ளியாரே எழுந்திருங்கள். எவ்வளவு நெஞ்சாத்தம் இருக்கும். வன்னியர் நாங்க வன்னியரை பார்த்து பள்ளியரே எழுந்திருங்கள் என்று எப்படி சொல்லலாம்? யார் சொன்னது? அதாவது வன்னிய மகாராஜாக்களே, அதாவது பள்ளியரே என்றால் சொல்லல. அதாவது ஆதிமாயன் பகவானே 2011 வருடம் பள்ளி கொண்டுதான் இருந்தார். இடிச்சல் இல்லப்பா. ஆயிரம் கண்ணை சாச்சா எம்பெருமான் கொப்பாரவரா. அதனால் இன்றையிலிருந்து பள்ளியரே என்று அழைத்தேன். எங்களுக்கு இன்றையிலிருந்து பள்ளியரே என்று பெயர் விளங்குகிறதா? ஆமா, அப்படியே ஆகட்டும். ஆமா, ஆனா தெரிஞ்ச சொன்னார்களே இந்த இடத்துல தான், அதாவது வன்னியருக்கு பள்ளி என்ற பெயர். பள்ளி. ஆமா அண்ணா, தூங்கிட்டு இருந்தவங்கள பள்ளியாரே எந்திரி அப்படின்னா அதுதான் சொல்றோம் நம்ம பள்ளி ஜாதிடா அப்படிங்கிறது. அதுக்கு காரணம் ஆமா புறப்படுகிறோம் சண்டைக்கு. ஆமா அதிகாலமாச்சு படைபட்டாளம் எல்லாம் அவரவருடைய மனைவிமாரிடத்துல வைத்துக் கொண்டு யுத்தகலம் போய் வெற்றி ஓடுவாங்க. ஆமா படைகள் எல்லாம் தயாராக இருக்கிறதா? படை எடுக்கலாமா? மனைவி மக்களுக்கு ஆறுதல் உரைத்து விட்டு நீ படையெடுத்து சொல்லுங்கள். அப்படியாக சரி. இதோ சத்ராபுரி ஓட்டிக்கு நான் சண்டைக்கு போறேன். சரி, இதோ படைபட்டாளத்தோட நான் சண்டைக்கு போனாலும் சில அடையாளங்கள்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன். நீங்க சண்டைக்கு போகும்போது மனப்பூர்வமான சம்மதத்தோடு போய் வா மன்னா என்று சொல்லி உங்களை வழியடித்து வைக்கிறேன். ஏன்னா அதற்காகவே தான் நீங்க இந்த உலகத்திலே பிறந்தீர்கள். ஆமா, அதனால பார்த்து பதனமா வெற்றியோடு. ஏன்னா அந்நிய ராஜாக்கள் எப்பொழுதும் சண்டைக்குன்னு சென்றா அது வெற்றியோடு தான் இருக்கணும் அப்படிங்கறத நிலைநாட்டி வாங்க. வெற்றி தோல்வி வீரனுக்கு அழகு. ஒண்ணு நாம ஜெயம் பெறலாம், இல்ல அவன் ஜெயம் பெறலாம். எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான். என்ன சுவாமி, நீங்க சண்டைக்கு போறீங்க, சண்டைக்கு போகும் பொழுது சண்டையில ஒருத்தருக்கு எப்படியும் வெற்றி நடக்கும், தோல்வி நடக்கும். அப்படி ஏதாவது ஒரு விதிவசம் வந்து தோல்வி உங்களை தழுவி விட்டா அதை நான் எப்படிங்க தெரிஞ்சுக்குவேன்? இதோ வேட்டனாய் வீடு திரும்பும், வாடாமல்லி வாடும், நெத்தி பொட்டு அலையும், நிறசொம்பு தண்ணி குறையும், அணையா விளக்கு அணையும். இந்த 5 அடையாளங்களும் மறந்துட்டா பன்னீருடைய மனைவிகளை அண்ணியும் பார்க்க கூடாது. அக்கினி தீ முட்டி அந்த அக்கினியே இறங்கிருங்க. அப்படியா? வேட்டனாய் தங்களோடு அழைத்து போறீங்க, வேட்டனாய் மட்டும் வீடு திரும்பி வந்து விட்டா அந்நிய ராஜாக்கள் தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு சுவாமி வாங்க. என்னங்க எதிரையோடு நாங்கள் சண்டை செய்ய போகிறோம். சரி, நாங்கள் அழைத்து செல்லக்கூடிய வேட்டனாய் வீடு திரும்பி விட்டால் சமயமே மன்னவன் மாண்டு விட்டான் என்று நினைத்து நீங்களும் சமயமே மடிந்து விடுங்க. ஆமா, 5 அடையாளங்கள் வைத்திருக்கிறோம். 5 அடையாளம் குலைந்தால் இறந்து விடுங்கள். அப்படியா? வன்னியனோட மனைவியே மாற்றான் அன்னியனோடு தொடவே கூடாது. நாங்கள் பிறந்தது அக்னி வேள்வி. அக்னி வேள்வியை மூட்டி அந்த வேள்வியிலே இறந்து வேட்டிலே வீடு திரும்பி